இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆண்டி, என்னம்மா பிள்ளைய பெற்றிருக்கீங்க ஆண்டி. அப்பவே நீங்க 2 பேரும் பேசினதை பார்க்கும்போது நானே அப்படியே ஆடி போயிட்டேன். இந்த காலத்துல யார் ஆண்டி அம்மாவுக்காக சுயமரியாதை கூட முக்கியம் இல்லைன்னு சொல்லுவாங்க? அவருங்கிறதுனாலதான் உங்க வார்த்தைக்கு எதிர் வார்த்தை பேசாம உங்களுக்காக தப்பு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சும் அவன்கிட்ட போய் இவர் மன்னிப்பு கேட்டு வந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு புள்ள கிடைக்கணும்னா எத்தனை ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும். ஒவ்வொரு தாயும் தாம் பெத்த புள்ள மேல பாசத்தை காட்டுவாங்க. ஆனா தாய் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கிற ஒரு புள்ள கிடைக்கிறது உங்க அதிர்ஷ்டம் ஆண்டி. நீங்க மட்டும் இல்ல, நாளைக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணும் பெரிய அதிர்ஷ்டக்காரி தான். அதனாலதான் அம்மா மேல பாசமா இருக்கிறவங்க பொண்டாட்டியையும் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பாங்களாம். அதனாலதான் அப்படி சொன்னேன். எதுவா இருந்தாலும் நீங்க 2 பேருமே எனக்கு எங்கேயுமே கிடைக்காத சந்தோஷத்தை கொடுத்திருக்கீங்க. உங்களோட அதிர்ஷ்டத்தை பார்த்து உங்களுக்கு முத்தம் கொடுக்கணும் போல தோணுது. என்னது, என்னாச்சு? கண்ணமெல்லாம் சோர சோரன்னு இருக்கு. ஐயோ, நீங்களா? என்ன பேசாம அமைதியா உட்காந்துட்டு நான் தானே சொல்ல வேண்டியதானே? என்னாச்சுமா? நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இதோ சொல்லுடா, என்னாச்சு? ஒண்ணும் ஆண்டி, நான் எங்க உட்காந்துக்கிறேன், நீங்க போய் ஹால்ல உட்காருங்கன்னு சொல்றாரு. வாங்க 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 வாங்க. என்ன ஆண்டி, சமையல் செய்றீங்களா? ஆமாமா, அவளுக்கு பிடிக்குமேன்னு கீரை போட்டு பருப்பும் கத்திரிக்காய் தொக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் பூர்ணிக்கு பிடிச்சது தானா? உங்க பையனுக்கு பிடிச்சது? அது அது வந்து அவருக்கு பிடிச்சது எதுவுமே இல்லையான்னு கேட்டேன். ஏன் கேக்குற? பிடிக்காததை சமைச்சு கொடுக்கலான்னுதா. அவன் மேல எதுக்குமா உனக்கு அவ்வளவு கோவம்? நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா? யாருக்காவது ஏதாவது செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுற மாதிரி இருக்கணும். அவனுக்கு பருப்பு கீரையும் அப்பளமும் அப்புறம் கேரட் ஃப்ரையும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்மா. இதத்தானே நான் எதிர்பார்த்தேன். அப்படின்னா இன்னைக்கு நான் சமையல் செய்யறேன். நீயா? ஏன் நான் சமையல் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லம்மா, உனக்கு எதுக்கு சிரமம்டா? சிரமம் என்ன இருக்கு? பிடிச்சவங்களுக்காக சமையல் செய்யறதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்கு. பிடிச்சவங்களா? யாரு? நீங்கதான். உங்களை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க போங்க போங்க, இப்ப சமையல் செய்யற பொறுப்பு என்னோடது. பாத்துக்கோடி, பொண்ணுன்னா இப்படி இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் நான் சமையல் செய்யறேன்னு சொல்லிருக்கியா? சாப்பிடுறது ஏதாவது இருந்தா சொல்லுங்க, சாப்பிட்டு காட்டுறேன். அம்மம்மா, வேண்டா தாயே, நீ ஆரம்பிம்மா. என்ன இது, அதுக்குள்ள சமைச்சிட்டியா? இதுவே நான் லேட் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் இவ்வளவு சீக்கிரம் செஞ்சுட்டியா? இந்த வாசனையே சொல்லுதுமா இந்த சாப்பாடு எவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு. ஆமா ஆண்டி, உங்க பையன் சாப்பிட வரமாட்டாரா? அவனா முடிஞ்சா வருவான், இல்லன்னா வெளியில இருந்து ஏதாவது வாங்கிப்பான். வீடு இருக்கும்போது எதுக்கு வெளியில சாப்பிடணும்? உடம்பு கெட்டு போயிடாதா? அந்த வார்த்தையை சொன்னா அவன் கேட்கணும்ல.
கேக்குற மாதிரி பண்ணணும். பிள்ளையோட ஆரோக்கியத்தை பத்தி தான் யோசிக்கலனா எப்படி? சரி, நீங்க யோசிக்கலனாலும் அவரை பத்தி நான் யோசிக்கணும்ல. பாவம், அப்படி வெளியில சாப்பிட்டு சாப்பிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாரோ. கல்யாணம்னு சொன்னதுல இருந்து அக்காவோட முகத்துல சந்தோஷம் அப்படியே துள்ளுது. இந்த சந்தோஷம் என் மூத்த பேரன் கொடுத்தது. எந்த தப்பும் பண்ணலனாலும் தப்பு பண்ணவங்களோட வீட்டுக்கே போய் மன்னிப்பு கேட்டிருக்கானா அது என் பேரனோட பெருந்தன்மை. அப்படிப்பட்ட நல்ல பையனை என்ன பேச்சு பேசுனீங்க? ஏதோ கேட்டுட்டான், அவன் கேட்காம இருந்தா நாங்க சும்மா இருப்போமா? யார் சொன்னாலும் அவன் போய் கேட்க மாட்டான். அவன் மனசுக்கு என்ன தோணுச்சோ என்னமோ அவனா போய் மன்னிப்பு கேட்டிருக்கான். ஆமா ஆமா, ககன் போய் சாரி சொல்லிருக்கானா அது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு பொண்ணு கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சதும் அவளை கஷ்டப்படுத்துறவங்கள போய் அடிச்சு அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு நினைக்கிறது ஹீரோயிசம் தானே. அவர் அடிக்கிறது எப்படி ஹீரோயிசம் ஆகும்? அண்ணனோட நல்ல குணம் உனக்கு புரியல, அவ புரிஞ்சுக்கிட்டா. நான் அவனை ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். காப்பாத்துறது ஒரு ஹீரோயிசம்னா அதுக்கப்புறம் உன் கல்யாணம் நின்னு போயிடக்கூடாதுன்னு அவனே போய் சாரி சொல்லிருக்கானா கண்டிப்பா அவ ஹீரோ தானே. ககன் சூப்பர்ல, அவன் கிரேட்ல. எதுக்கு மம்மி என்ன அடிச்சுங்க? இதுவே வேற ஒருத்தரா இருந்தா இன்னேருக்கு கொண்டு போட்டிருப்பேன். யாரடி ஹீரோ? யாரு? அந்த ககனை அப்படி பாராட்டுற அளவுக்கு உனக்கு என்னடி புரிஞ்சுது?